மன்னிக்கும் மனம் இது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. மன்னிப்பு கேட்டாலும் போடா உன்னை மன்னிக்க நான் தயாரா இல்லைங்கிறான். ஆனா பெருமானார் நல்லதையே சொன்ன நாயகம் ஒரே ஒரு இடத்துலதான் கெட்டவனை சொல்லட்டுமாங்கிறார். ரசூலை கெட்டவன் யார்? இவன் தனியா உட்கார்ந்து சாப்பிடுறானோ அவன் தான் கெட்டவன் ரசூலுல்லாஹ். அப்ப சாப்பாட்டில் கூட தனிமை கூடாது, ஒற்றுமை வேண்டும் என்று சொன்ன சமூகத்தில் இன்றைக்கு அத்தனையிலும் பிரிந்து கிடக்கிறோம். தனியா சாப்பிடுறதான் கெட்டவன். இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமா? ரசூலே இவனோட கெட்டவன் இருக்கிறான் சொல்லுங்க ரசூலே. இருக்கிறான். தன்னிடத்திலே வேலை செய்பவர்களை கடிந்து கொள்ளுவான். அவன் ரொம்ப பெரிய கெட்டவன். வேலை செய்பவர்களை கடிந்து கொள்ளுவான். நம்ப மாட்டான். இவன் மிகப்பெரிய கெட்டவன். ஆனா வேலை செய்யக்கூடியவர்களை அமானித